ஒரு குழந்தை பிறந்தா தன்னோட ஹஸ்பண்ட் குடியெல்லாம் விட்டுருவாரு அப்படின்ற நம்பிக்கையில ஹஸ்பண்ட்காக மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப ரொமான்டிக்கா போய் கதவை திறந்து பாக்குறா. பார்த்தாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு அங்கிள் வந்து நிக்கிறாரு. அவரும் இந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி திரும்பிடுறாரு. இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல ரெனிவேஷன் ஒர்க் நடக்கிறதுக்கான மீட்டிங் நடக்குது. உங்க வீட்ல இருந்து யாருமே வரல, அதை கூப்பிடுறதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ரெனிவேஷன் ப்ராஜெக்ட்ல எல்லாருமே அந்த அபார்ட்மெண்ட்ல சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பண்ணு தான் இன்னும் சைன் பண்ணாம இருக்காரு. அந்த பொண்ணு ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மீட்டிங்காக வர. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு உன் பெர்சனுக்கு தெரிஞ்ச அவனை தூக்கி போட்டு மிதிப்பான், நீ எங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 நிமிஷம் தாமா, அதுக்குள்ள நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க உட்காந்துறா. இந்த ரெனிவேஷன்ல என்னென்னலாம் புதுசா கொண்டு வர போறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்ல இந்த பொண்ணு எல்லாத்தையும் இமேஜினேஷன்ல நினைக்க ஆரம்பிச்சிடா. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா முடிவும் நீயே எடுத்துருவியா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனது அவங்க புருஷன் கிட்ட பில்டிங்கை ரெனோவேட் பண்ணா நமக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வாங்கி வச்சிருக்கிற ட்ரெஸ் ஹீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தன்னோட பொண்டாட்டி ஐஃபையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை பக்கத்துல கூப்பிட்டு உனக்கு என்னடி குறை வச்சேன், உனக்கு ஐஃபையான வாழ்க்கை கேக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒண்ணு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவளோட கைய பெஞ்சில விரிச்சு வச்சுட்டு அந்த ஈல்ஸாலே அவளை அடிக்க வரான். அந்த பொண்ணு உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த ஈல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா அவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. அந்த ஈல்ஸாலே அந்த பொண்ணு கையில போட்டு அடிச்சிடறான். அந்த பொண்ணு வலி தாங்க முடியாத கதறி அழறா. அடுத்த நாள் திரும்பவும் பொண்டாட்டி சமாதானப்படுத்துறதுக்காக கிட்ட வரா. அந்த பொண்ணு கோபத்துல அவனை தட்டி விட்டுட்டு ரூமுக்குள்ள போய் கதவு முடிக்கிறா. இந்த பொண்ணோட அம்மாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. உங்க பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க போனா உங்க ஹஸ்பண்ட் உங்களை டெய்லி போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இதை நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா இதை கம்ப்ளைண்டா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா என் புருஷன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இதனால அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. அவளுமே என் புருஷனுக்கு குட் பை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவனுமே அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக நான் இனிமே குடியெல்லாம் விட்டுறேன், குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நடிக்கிறான். அந்த பொண்ணுமே அந்த பொய்யை நம்பி அந்த கேஸையுமே வாபஸ் வாங்கிடுறா.